கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மிகப்பட்ட பிரியமான தேவஜனங்களே, இந்த நாள்ல கூட கர்த்தர் நமக்கு இடைப்படுகிற வேத பகுதி ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் தன் வழியில் போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார். ஆமா தேவ ஜனங்களே, நாம ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து கொண்டிருக்கிறோமான்னு சொல்லி நாம சோதித்து பார்க்கிறோங்க. ஏன்னா நம்ம அக்கிரமங்கள், மீறுதல்கள், துணிகரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையில நமக்காக போக்கி இருக்காருங்க. நமக்காக போக்கி ஆண்டவர் 3ஆம் நாள் நமக்காக உயிர் தெளிந்து வந்திருக்கிறாருங்க. இந்த நாள்ல நம்ம நினைச்சு பார்க்கிறோங்க, நம்ம எவ்வளோ ஆண்டவர் விட்டு எவ்வளோ தூரமா போயிருக்கோம்னு சொல்லி நம்மளையே ஆராய்ந்து பார்க்கிறோங்க. அதே போல எப்படி இளையகுமாரன் எப்படி வழி தப்பி போயிருந்தாரோ, கடைசி நேரங்களை பன்றிகள் தின்னுகிற தவிட்டை சாப்பிட்டு கொண்டு எப்படி மனம் திரும்பி தன் தகப்பனிடத்துக்கு வந்தவரோ, அதே போலதாங்க நம்மளுடைய தகப்பனிடத்துக்கு வரும்பொழுது நமக்குண்டான ஆசீர்வாதத்தை அவர் வைத்துட்டு இருக்கிறாருங்க. ஆடுகள் 100வது ஆடு எப்படி காணாம போனோம், எப்படி ஆண்டவர் பரிதபிச்சாரோ, அதே போலதாங்க நம்ம வழி தவறி போகும் பொழுது ஆண்டவர் நம்மளை நினைச்சு ஏங்கி இருக்கிறாருங்க. என் மகள் திரும்பி வரமாட்டானா, என் மகள் திரும்பி வரமாட்டாளான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறாருங்க. நம்ம வழி தவறி போன ஆடுகளா இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாள்ல மன்னிப்பு கேட்கும் பொழுது நமக்குண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறாருங்க. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள தெய்வமே, அப்பா நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஏசாயா பகுதியில் இடைப்பட்ட நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம் என்றார் ஆண்டவரே. எங்களை ஒரு விசியாக மன்னிங்க அப்பா. உங்களை நோக்கி நாங்கள் வாக்கும்படியாக அப்பா மண்டைக்கு வரும்படியான கிருபை செய்வீராக ஆண்டவரே. அப்பா வரக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் நீர் அப்புறப்படுத்திடுங்க ஆண்டவரே. எங்கள் மேல் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெருக செய்வீராக ஆண்டவரே. வசனத்தின் படியாக கீழ்ப்படிந்து நடக்கும் வார்த்தைக்கு அப்பா கீழ்ப்படிந்து நடக்கும் என் கிருபை செய்வீராக ஆண்டவரே. நீரே ஆளுகை செய்ய பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்க நல்ல தெய்வமே. ஆமென். God bless you.